நமது சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் சாட்சிகள் கொண்ட உண்மை சம்பவங்களே, கற்பனைகள் ஏதுமில்லை. ஹாய் எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2 லட்சம் போலீஸ்க்கு மேலே விசாரணை செஞ்சும் குற்றவாளி நிறைய தடயங்களை விட்டுட்டு போயும் 20 வருடங்களாக முயற்சி செஞ்சும் இந்த கேஸை முடிக்க முடியல. ஜப்பானில் ஒரு குடும்பமே ரொம்ப கொடூரமாக மிருகத்தனமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுதான் செட்டகாயா ஃபேமிலி மர்டர் கேஸ். இந்த கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களை வரவேற்கிறது டெய்லி ஹைலைட்ஸ் சேனல். நாங்கள் அரவிந்த் மற்றும் பரத். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாத பயங்கரமான க்ரைம் சீன் இமேஜஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். டிசம்பர் 30, 2000 டோக்கியோலேயே 2வது பெரிய சிட்டி தான் செட்டகாயா சிட்டி. அங்கே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. 1990 அந்த இடத்துக்கு இந்த குடும்பம் வந்திருக்காங்க. அப்போ இந்த இடம் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு சிட்டியாக இருந்திருக்கு. ஒரு குடும்பம் தங்கியிருந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்ற இடமாகவும் இருந்திருக்கு. நாட்கள் செல்ல செல்ல அது அனைத்தும் மாறுது. 10 வருடங்கள் கழித்து 200 குடும்பங்கள் வாழ்ந்து வந்த அந்த பகுதியில் வெறும் 4 குடும்பங்கள் தான் வாழ்ந்துட்டு வராங்க. இன்னும் 3 மாதங்களில் இவங்களும் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாறலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அது நடக்காமல் போயிடுச்சு. எதனாலேனா, அதற்கு முன்னாடியே இவங்க குடும்பம் மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருந்தாங்க. இந்த குடும்பத்தில் மொத்தம் 4 பேர். இந்த குடும்பத்துடைய தலைவர் மிக்கி. அவருக்கு வயது 44. இவர் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்த்துட்டு இருந்தார். இவருடைய மனைவி யசுகோ. இவங்க ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்திருக்காங்க. 8 வயதில் நீனா என்கிற பெண் குழந்தையும் 6 வயதில் ரே அப்படிங்கிற பையனும் இருந்திருக்காங்க. இந்த குடும்பத்துடைய வீட்டை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு பெரிய வீடு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உண்மையில் இந்த வீடு 2ஆக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு போகணும்னா வெளியே வந்து தான் இன்னொரு வீட்டுக்குள்ளே போக முடியும். இன்னொரு வீட்டில் யசுகோவோட அம்மாவும் அவங்க தங்கச்சியும் வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த கொலை நடக்கிறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி அந்த வீட்டை சுற்றியும் பல வினோதமான சம்பவங்கள் நடந்திருக்கு. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பார்க்கில் ரொம்ப அநாகரிகமாக சத்தம் போட்டுட்டு இருந்த சில ரவுடிகளுக்கும் இவங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த இடத்த சுற்றி இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே இருந்த சில விலங்குகள் ரொம்பவும் துன்புறுத்தப்பட்டிருந்த தடயமும் சில விலங்குகள் கொல்லப்பட்டு மரங்களில் தொங்க விடப்பட்டிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. கொலை செய்யப்படுறதுக்கு 4 நாட்கள் முன்னாடி யசுகோ அவங்க வீட்டு முன்னாடி ஒரு கார் ரொம்ப நேரமாக காரணமே இல்லாமல் இருந்ததை பார்த்துருக்காங்க. பார்க்கிங் பண்ணுற ஏரியா இருந்தும் இவங்க வீட்டு முன்னாடி ரொம்ப நேரம் நின்னதால் அவங்க சந்தேகம் அடைஞ்சிருக்காங்க. கொலை நடந்ததற்கு ஒரு நாள் முன்னாடி அங்கே பக்கத்தில் இருந்த ரயில்வே ஸ்டேஷனில் வினோதமான ஒரு ஆளை பார்த்ததா அங்கே இருந்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
இது பின்னாட்களில் போலீஸ் விசாரணையில் சொல்லப்பட்டிருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. எதனால் இந்த ஆளை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, அவர் போட்டிருந்த ட்ரெஸ் அந்த இடத்திற்கு ஏற்றதா இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே ஆளை யசுகோவோட வீட்டுக்கிட்ட பார்த்ததா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அடையாளம் தெரியாத நபர் பக்கத்தில் இருந்த ஒரு மார்க்கெட்டில் ஒரு கத்தியும் வாங்கியிருக்காரு. சரியா கொலை செய்யப்பட்ட அந்த நாள் மிக்கியோடைய குடும்பம் மாலை 6 மணிக்கு ஷாப்பிங் போயிருக்காங்க. திரும்பவும் 7 மணி அளவில் வீட்டுக்கு வந்திருக்காங்க. யசுகோ பக்கத்து வீட்டில் உள்ள தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அதன் பிறகு யசுகோவுடைய மகள் நீனா தன்னுடைய பக்கத்தில் உள்ள பாட்டியோட வீட்டுக்கு போய் டிவி பார்த்துட்டு இரவு 9:30 மணி அளவில் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க. இது எல்லாம் பின்னாட்களில் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறமா அந்த குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பெரிய மர்மமாக இருக்கு. ஆனால் அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இரவு 10:40 வரைக்குமே உயிரோடு இருந்திருக்காங்கன்றத கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். அது கண்டிப்பாக மிக்கியாக இருக்கலான்னு சொல்லப்படுது. எதனாலைனா மிக்கியுடைய கம்ப்யூட்டரில் இருந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டில் இருந்த மெயிலை 10:38 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை அந்த டைமில் கடந்து போன ஒருவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த வீட்டில் ஏதோ ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்துட்டு இருந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சந்தேகப்படும்படியான ஒரு நபர் அங்கே இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. மேலும் ஒரு 11:30 மணி அளவில் யசுகோவோட அம்மாவுக்கு அவங்க வீட்டு சுவரில் ஏதோ இடிச்ச மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. ஆனால் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. அதற்கு அடுத்த நாள் ரொம்ப நேரம் ஆகியும் யசுகோ வீட்டில் யாருமே இல்லாததை கவனித்த யசுகோவோட அம்மா அங்கே வந்து கதவை திறக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கதவு உள்பக்கமாக பூட்டியிருக்கு. தன்கிட்ட இருந்த இன்னொரு சாவியை எடுத்துகிட்டு போய் கதவை திறந்த யசுகோவுடைய அம்மாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. யசுகோவுடைய கணவர் மிக்கி படிக்கட்டுக்கிட்ட ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்திருக்காரு. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் உடனடியாக அங்கே வராங்க. போலீஸ் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மிக்கி கத்தியால் குத்தப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. செகண்ட் ஃப்ளோரில் யசுகோ மற்றும் நீனாவுடைய உடல்கள் மிக கொடூரமான முறையில் உடம்பு முழுவதும் கத்தியால் குத்தப்பட்டு அங்கு இருந்த ஏணியில் தொங்கியபடி இறந்திருக்காங்க. ரே அவரோட ரூமில் இறந்து கிடந்திருக்காரு. ஆனால் கத்தியால் குத்தப்படலை. அதற்கு பதிலாக ரே அவருடைய கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டு இருந்தார். அங்கே இருந்த பாத்ரூம் ஜன்னல் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு அங்கிருந்த ஸ்க்ரீனும் கிழிக்கப்பட்டிருந்தது. இந்த வழியாக தான் அந்த கில்லர் உள்ளே வந்திருக்கணும். அந்த கில்லர் எப்படி இவங்களை கொன்னிருப்பான்னு ஒரு கருத்து இருக்கு. பாத்ரூம் ஜன்னல் வழியாக வந்த கில்லர் உடனே ரே ரூமுக்கு போய் கழுத்தை நெரிச்சு ரேவை கொன்று இருக்கணும். ஏதோ சத்தம் கேட்டு மிக்கி அங்கே வரும் பொழுது கில்லர் மிக்கியை பார்த்துருக்கணும். அவங்களுக்கு இடையில் கண்டிப்பாக சண்டை நடந்திருக்கும். ஆனால் அந்த கில்லர் கத்தியால் மிக்கியை கொன்று இருக்கணும். அந்த சண்டையில் கில்லரோட கத்தி உடைஞ்சிருக்கணும். அதே சமயம் யசுகோ மற்றும் நீனா தங்களை பாதுகாக்க அந்த வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த கில்லர் அவங்கள கண்டுபிடிச்சி அந்த உடஞ்ச கத்தியிலேயே அவங்கள குத்தி இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த கில்லர் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும்.
ஆனால் இதுக்கு பின்னாடி நடந்தது தான் ரொம்பவே வித்தியாசமாக இருந்திருக்கு. போலீஸ் யசுகோ மற்றும் நீனாவோட பாடியை பார்க்கும்போது நீனாவோட உடம்புல ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இதில் இருந்து என்ன புரியுதுன்னா, அந்த கில்லர் வீட்டை விட்டு வெளியே போகலை. இவங்களை கத்தியால் குத்திட்டு அவன் கிச்சனுக்குள்ளே போயிருக்கான். அந்த சமயத்தில் தான் யசுகோ தன்னுடைய மகள் நீனாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துருக்கணும். நீங்கள் கேட்கலாம், உடனே அவங்க போலீஸ்க்கு கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு. ஃபோனுடைய ஒயர் கட்டாக இருந்துச்சு. சரி, அப்படி இல்லைன்னா பக்கத்தில் உள்ள தன்னுடைய அம்மாவையாவது கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவங்க கூப்பிட்டுருக்கலாம், அது அவங்க அம்மாவுக்கு கேட்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கொஞ்ச நேரமாவது யசுகோவையும் நீனாவையும் அப்படியே விட்டுருக்கணும் அந்த கில்லர். அங்கே இருக்கிற இன்னொரு கத்தியை எடுத்துகிட்டு வந்து மிக கொடூரமான முறையில் இவங்க 2 பேரோட உடல் முழுவதுமே குத்தி இருக்கான். அதே மாதிரி இவங்க 2 பேருடைய உடல் ஏணியில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா? ஒருவேளை இவங்க மேலே உள்ள லாஃப்ட் வழியாக தப்பிக்க போயிருக்கலாம். அதுக்குள்ள அந்த கில்லர் அங்கே வந்து இவங்களை கொன்று இருக்கலாம். சரியா 11:30 மணி அளவில் ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சுன்னு யசுகோவோட அம்மா சொன்னது இந்த ஏணி கீழே விழுந்த சத்தமாக கூட இருக்கலாம். இன்னொரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா, அந்த கில்லருக்கு எந்த விதமான பதட்டமும் இருந்திருக்காதுன்னு சொல்லப்படுது. எதனாலேன்னா, யசுகோ மற்றும் நீனாவை கொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறையா நேரம் கொடுத்துருக்கான். இந்த கொலைகள் சரியா 11:30 மணி அளவில் நடந்திருக்கலான்னு சொல்லப்படுது. இறந்து போனவங்களோட உடல்களில் இருந்த உணவை வச்சு இந்த நேரம் குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கில்லருக்கு அந்த சமயத்தில் அடிபட்டிருக்கலான்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, வீடு முழுவதுமே கில்லரோட ரத்தம் இருந்திருக்கு. யசுகோ மற்றும் நீனா போட்ட ஃபர்ஸ்ட் எய்டில் இருந்தே இவனும் ஃபர்ஸ்ட் எய்டு போட்டிருக்கான். இதில் ரொம்ப வித்தியாசமான ஒன்று என்னென்னா, அங்கே இருந்த எதையுமே கில்லர் க்ளீன் பண்ணணும், தன்னை போலீஸ்கிட்ட இருந்து மாட்டிக்காமல் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதையுமே க்ளீன் பண்ணலை. கொலை செஞ்சு முடித்த உடனே அங்கேருந்து தப்பித்து போகாமல் அதற்கு நேர்மாறாக அடுத்த நாள் காலையில் வரைக்குமே அந்த வீட்டில் ரொம்ப சாதாரணமாக இருந்துட்டு போயிருக்கான். எல்லாரையும் கொலை பண்ணி முடித்த பிறகு கிச்சனுக்குள்ளே போய் அங்கே இருந்த ஐஸ்கிரீமையும் சாப்பிட்ருக்கான். அதே மாதிரி அந்த வீட்டில் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு அதுக்கப்புறமா மிக்கியோடைய கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணியிருக்கான். அதில் இருந்த ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை பார்த்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்ப்யூட்டரில் இருந்தே மூவி டிக்கெட்ஸை புக் பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். ஆனால் அது ஃபெயில்டாக இருக்கு. அவன் அந்த கம்ப்யூட்டரை மொத்தமாக 4 நிமிடங்கள் 26 நொடிகள் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லப்படுது. காலை 10:02 மணி அளவில் கம்ப்யூட்டரை மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு கேபிளை பிடுங்கியிருக்கான். மேலும் அந்த கில்லர் அங்கே இருந்த பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் கூட பண்ணலை. போலீஸ் அதில் இருந்த சாம்பிளை எடுத்து அவன் பச்சை பீன்ஸை வச்சு செய்யப்பட்ட ஒரு பாரம்பரிய ஜப்பானிய உணவை சாப்பிட்டதா சொல்லப்படுது. மேலும் அதை அவனே அங்கிருந்த கிச்சனில் செஞ்சு சாப்பிட்ருக்கான். அதே மாதிரி அங்கிருந்த முக்கியமான ஆவணங்கள் எல்லாத்தையுமே பாத்ரூமில் போட்டிருக்கான். அதோட இந்த கில்லர் இவனுடைய கை ரேகைகளை அந்த வீடு முழுவதுமே எந்தவித பயமும் இல்லாமல் விட்டுட்டு போயிருக்கான். கில்லர் இரவு முழுவதுமே அந்த வீட்டில் இருந்த சோஃபாவில் தான் படுத்து தூங்கியிருக்கான். அவனுடைய ட்ரெஸ்ஸையெல்லாம் கழட்டிட்டு மிக்கியோட ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு போயிருக்கான். அந்த வீட்டில் நிறையா பணம் இருந்தும் குறிப்பிட்ட அளவு பணத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருக்கான். அந்த கில்லர் காலையில் எந்த டைமில் அந்த வீட்டை விட்டு வெளியே போனான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. டிசம்பர் 31 கொலை நடந்த அன்னைக்கு காலையில் அந்த வீட்டில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஸ்டேஷனில் இருந்த ஸ்டாஃப் ஒருத்தரோட காலில் கத்தியால் குத்தப்பட்ட காயத்துக்கு
ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. பார்ப்பதற்கு சந்தேகப்படும்படியான ஒரு நபராக இருந்ததா சொல்லப்படுது. அந்த ஸ்டாஃப் செட்டகாயா மர்டரை பற்றி பிற்காலத்தில் தெரிய வந்ததால் இந்த விஷயத்தை அவரே முன்வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்ஸி டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, கொலை நடந்த அந்த இரவு 11:30 மணி அளவில் அந்த வீட்டு பக்கத்தில் இருந்து ஒரு 3 நபர்களை பிக்கப் பண்ணதாகவும் அவங்க 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே பேசலேனும் அவங்கள இறக்கி விட்டதும் காரில் இரத்தக்கரைகள் இருந்ததை பார்த்துருக்காரு. போலீஸ் அந்த டாக்ஸியில் இருந்த இரத்தக்கரையையும் வீட்டில் இருந்த இரத்தக்கரையையும் சோதனை செஞ்சதில் எந்த வகையிலையும் மேட்ச் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் கில்லர் காலையில் வரைக்கும் இருந்ததற்கான எவிடன்ஸ் நிறையா இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறையா எவிடன்ஸ் கிடைச்சாலும் அதில் நிறையா முரண்பாடுகள் இந்த கேஸில் இருக்குது. கில்லர் இந்த கொலைகளை செஞ்சுட்டு எந்த பதட்டமும் இல்லாமல் அந்த வீட்டிலையே காலையில் வரைக்கும் இருந்ததை வச்சு பார்க்கும் பொழுது இதே மாதிரி நிறையா கொலைகளை அவன் செஞ்சிருக்கலான்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், டிஎன்ஏ எல்லாமே இருந்தும் அதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை. அந்த கில்லர் ஒரு பேக் வச்சிருந்ததாகவும் அந்த பேக்கில் சில மணல் துகள்கள் இருந்ததாகவும் கூறப்படுது. அந்த மணல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கிற நெவேடா அப்படிங்கிற பாலைவன மணல் துகள்கள். மேலும் இன்டர்நெட்டில் இது ஒரு மிலிட்ரி சம்மந்தப்பட்ட யாராவது ஒருத்தர் இவங்களை ஏதோ ஒரு பர்சனல் ரீசனுக்காக கொன்று இருக்கலான்னு கூறப்படுது. அதனால தான் எந்த பதட்டமும் இல்லாமல் இந்த கொலைகளை இவன் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் ஏன் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், டிஎன்ஏ எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற கேள்வியும் இருந்துச்சு. இன்னொரு கருத்து என்ன சொல்லுதுன்னா, மிக்கி சில ரவுடிகள் கூட பார்க்கில் சண்டை போட்டது கூட இதுக்கு காரணமாக இருக்கலான்னு சொல்லப்படுது. ஆனால் இது கொலை செய்யும் அளவுக்கு தூண்டுமா அப்படிங்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அந்த பார்க்கில் இருந்தவங்க அப்புறம் அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிறவங்க தான் இதை செஞ்சுருக்கணும்னு கருதப்படுது. இல்லை அவன் வேற எங்கேயோ இருந்து தான் வந்திருப்பான் அப்படிங்கிறது அவனை ஸ்டேஷனில் பார்த்ததா சில பேரால் சொல்லப்பட்டதுனால தான். இப்படி எக்கச்சக்க எவிடன்ஸ் இருந்தும் 2 லட்சம் போலீஸ்க்கு மேலே இந்த கேஸை விசாரணை செய்தும் இது ஒரு அன்சால்வ்டு கேஸ். இப்போ வரைக்கும் இந்த கேஸை விசாரணை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. இந்த கேஸை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.